பூரிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு இந்த மசாலா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் இதில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே 4 பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிட்டு இஞ்சியை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் மஞ்சள் தூள், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பூரி மசாலா ரெடிங்க. இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லியில் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.